தி மோஸ்ட் சென்சேஷனல் சவுத் இந்தியன் ஆக்டர் யாருன்னு லிஸ்ட் எடுத்தா அதுல முதல் இடத்துல இருக்கவரு இவராதான் இருப்பாரு. காசு கொடுத்து பார்ப்பதற்கு தகுதியே இல்லாத ஒரு முகம்னு விமர்சனம் செய்யப்பட்ட இவருடைய இணைய நெட்வொர்க் மட்டும் 200 கோடி. சினிமா மட்டும்தான் இவருடைய இலக்குன்னு எல்லாரும் நினைச்ச நேரத்துல அதையும் தாண்டி அரசியல்லையும் கால் பதிச்ச ஹீரோ இவரு. தன்னோட தோல்விகளையும் வெற்றிகளா மாத்திக்கிட்டவரு. யார் இவர்னு கேக்குறீங்களா? இவர் தான் நம்ம விஜயண்ணா. இன்னைக்கு தேதிக்கு தளபதி படம் ரிலீஸ்னா அது தமிழ்நாட்டுக்கே திருவிழாதான். ஆனா ஆரம்ப காலத்துல விஜய்க்கு நிறைய தோல்விகள், அளவுக்கு அதிகமான எதிர்மறை விமர்சனங்கள், இத்தனையும் தாண்டி எப்படி தனக்கான ஒரு கூட்டத்தை இவரால உருவாக்க முடிஞ்சது? இந்த வீடியோல விஜயண்ணாவுடைய சொல்லப்படாத வாழ்க்கை பத்தின பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. தமிழ்நாட்டோட மோஸ்ட் சென்சேஷனல் ஆக்டராகவும் அரசியல்வாதியாகவும் இருக்கிற தளபதி விஜயண்ணா ஜூன் 22, 1974 பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா பிரபலமான இயக்குனர் S.A. சந்திரசேகர், அம்மா சோபா ஒரு கர்நாடிக் சிங்கர். அப்பா சந்திரசேகர் ஒரு கிறிஸ்டியன், அம்மா ஒரு ஹிந்து. இவங்க ஆரம்பத்துல ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருந்திருக்காங்க. சின்ன வயசு விஜய் ரொம்ப துருன்னு இருப்பாராம். ஆனா விஜயோடைய சின்ன வயசுலயே அவருடைய தங்கச்சி வித்யா லூமியா நோய் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த சம்பவம் விஜய ரொம்பவே பாதிச்சதுனால அதுக்கு பிறகுதான் விஜய் ரொம்ப அமைதியான சுவாபத்துக்கு மாறிட்டார்னு சொல்றாங்க. விஜயோடைய தங்கச்சி வித்யா ஞாபகமா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு விவி ப்ரொடக்ஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது விஜய் வித்யா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு. விஜய் தன்னோட 10 வயசுல இருந்தே திரைப்படங்கள்ல நடிக்க துவங்கி இருக்காரு. 1984 வெற்றிங்கிற திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான விஜய் தொடர்ந்து குடும்பம், வசந்தராகம், சட்டம் ஒரு இருட்டரை, நான் சிகப்பு மனிதன்னு சில படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. கூடவே படிக்கவும் செஞ்சிருக்காரு. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த விஜய்க்கு சினிமால நடிக்கணுங்கிற ஆசை வரவே தன்னோட லயோலா காலேஜ் படிப்பை டிராப் அவுட் பண்ணிட்டு நாளைய தீர்ப்புங்கிற திரைப்படத்துல ஹீரோவா என்ட்ரி கொடுத்தாரு. இந்த திரைப்படத்தை இயக்குனது விஜயோடைய அப்பாவான S.A. சந்திரசேகர். 1992 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் அளவுக்கு அதிகமான எதிர்மறை விமர்சனங்கள் சந்திச்சதோட மிக பெரும் தோல்வியை சந்திச்சது. அது மட்டும் இல்லாம விஜயோடைய கரியரையே கேள்விக்குறி ஆக்குற அளவுக்கு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுச்சு. குறிப்பா அன்றைய தேதிக்கு குமுதம் பத்திரிகையில காசு கொடுத்து பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு முகம்னு சொல்லி விஜய் ஒர்த்தே இல்லைன்னு விமர்சனங்களை எழுதினாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் பல பத்திரிகைகள் அப்பா இயக்குனரா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகிட்டாங்க. ஆனா இதெல்லாம் போதுமா? இதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்ல. இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த திரைப்படத்துக்கு வைக்கப்பட்டுச்சு. மோரோவர் இந்த நாளைய தீர்ப்பு திரைப்படம் வரும்போது விஜய்க்கு வெறும் 20 வயசு மட்டும்தான். இதனால விமர்சனங்களை ஏத்துக்கவோ அதை தாங்கிக்கிற அளவுக்கோ கூட பக்குவமும் வலிமையும் கிடையாது. இந்த படத்தோட தோல்வி விஜயை ரொம்ப பாதிச்சது. அதனால விஜய் பல மாதங்களா வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்ததாகவும், தாழ்வு மனப்பான்மையில இருந்ததாகவும், மற்றவர்களை சந்திக்கிறதுக்கே பயந்ததாகவும் கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. நாளைய தீர்ப்பு படத்தை தொடர்ந்து 1992 இருந்து 95 வரைக்கும் செந்தூர பாண்டி, தேவா, ரசிகன், சந்திரலேகான்னு சில லவ் அடல்ட் படங்கள்ல நடிச்சாரு விஜய். இந்த படங்கள் எல்லாமே ஆவரேஜா தான் போச்சு. இதுக்கு பிறகு நல்ல திரைக்கதை இருக்கக்கூடிய படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்ச விஜய்க்கு டேர்னிங் பாயிண்டா அமைந்தது பூவே உனக்காக திரைப்படம். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இளைய தளபதியா தமிழ் ரசிகர்களுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, ஒன்ஸ் மோர், லவ் டுடே, நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை, பிரியமுடன், துல்லாத மனமும் துள்ளும், நினைத்தேன் வந்தாய், குஷி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் மூவியான பிரியமானவளே, இப்படி நிறைய காதல் திரைப்படங்கள்ல நடிச்சு ஒரு லவ்வர் பாயா தான் தமிழ் சினிமாவில் வலம் வந்தாரு. இந்த திரைப்படங்கள் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்ச விஜயண்ணாக்கு தனியார் ரசிகர் மன்றங்கள் வைக்கிற அளவுக்கு அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் உருவாக ஆரம்பிச்சது. லவ்வர் பாயா இருந்த விஜயண்ணாவை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாத்தினது திருமலை திரைப்படம் தான்.
ஏன் இந்த திரைப்படத்தை பத்தி சொல்றேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன 2004 நான் 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க ஸ்கூல்ல படத்துக்கு கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. நாங்களும் ஜாலியா போனோம். அங்க போனா எல்லா இடத்துலயும் திருமலை படத்தோட போஸ்டரையும் ஒட்டி இருந்தாங்க. ஒரே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தியேட்டருக்குள்ள போய் உட்காந்து விஜயண்ணா வருவார்னு பார்த்தா ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தாரு. யாரும் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் காந்தி தாத்தான்னு. காந்தி தாத்தாவுடைய படத்துக்கு நடுவுல விஜயண்ணாவுடைய திருமலை படத்தோட ட்ரெய்லரை போட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க தியேட்டர்ல கத்தி டீச்சர் அடிச்சு அதெல்லாம் ஒரு வேற கதை. சரி, அதை விடுங்க. திருமலை படத்தை தொடர்ந்து விஜயண்ணாவுக்கு அதரி புதறி ஹிட் கொடுத்த முதல் பாக்ஸ் ஆஃபீஸ் படம்னா அது 2002 ரிலீஸ் ஆன கில்லி படம் தான். இந்த கில்லி படம் ஒரு ரீமேக் படம். ஆனா நம்ம தளபதியோடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். இந்த படம் தான் முதல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 100 crores அடிச்சது. இதை தொடர்ந்து போக்கிரி, சிவகாசி, திருப்பாச்சி, குருவின்னு வரிசையா ஆக்ஷன் திரைப்படங்கள்ல நடிச்சாரு நம்ம விஜயண்ணா. ஆனா இந்த படங்கள் வெற்றி தோல்வின்னு மாறி மாறி வந்தாலும் ஒரே மாதிரியான திரைப்படங்கள்ல நடிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ற விதமா தன்னோட கரியர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடிச்ச படம் தான் காவலர். அதிரடியான ஆக்ஷன் ஹீரோவா இல்லாம ரொம்ப சாந்தமா நல்ல பிள்ளையா நடிச்ச இந்த படம் கேரளாவில செம்ம ஹிட். அதோட 2010 விஜய் நடிச்ச முழுக்க அரசியல் கதைக்களம் நிறைந்த திரைப்படம்னா தலைவா திரைப்படத்தை சொல்லலாம். விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, விஜயுடைய திரைப்படங்கள் ஏன் எப்பவும் அரசியலை பேசுது, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் வர்றதுக்கு விஜயுடைய திரைப்படங்கள் ஒரு காரணம். அதே போல தலைவா திரைப்படங்கள்ல இருந்த அரசியல் வசனங்கள் அந்த திரைப்படத்துக்கு அரசே தடை விதிக்கிற அளவுக்கு போச்சு. இதை தொடர்ந்து கத்தி திரைப்படத்திலையும் விஜய் பேசின அரசியல் வசனங்கள் ஒரு பெரிய பேசு பொருளா மாறுச்சு. 2012 வெளியான துப்பாக்கி திரைப்படம் விஜய ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவாவும் மாஸ் ஹீரோவாவும் என்ட்ரி கொடுக்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் அப்பப்போ கடந்த 10 வருஷங்கள்ல திரைப்படங்கள்ல அரசியல் பேசின விஜயண்ணாக்கு குழந்தைங்க கூட ரசிக்கிற அளவுக்கு பாடல், வசனம், காமெடின்னு தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கிட்டு அதுல பயணப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கும் விஜய்க்கு நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனா இதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு விஜய் படங்களுக்குன்னு தென்னிந்தியா முழுக்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இப்படி ஆக்ஷன் ஹீரோவா இருந்தவரை ஒரு பிளாக் பஸ்டர் மாஸ் ஹீரோவா மாத்தினது அட்லி விஜய் கூட்டணியில உருவான 2016 வெளியான மெர்சல் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் தான் இளைய தளபதியா இருந்த விஜய தளபதியா ஒரு மாஸ் ஹீரோவா என்ட்ரி கொடுக்க வச்சுச்சு. அதை தொடர்ந்து விஜய் அட்லி கூட்டணியில மறுபடியும் தெரி பிகில்னு 2 வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சுருக்கமா சொல்லணும்னா 1992 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் விஜயோடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாத ஒரு வருஷம் கூட கிடையாது. எக்ஸப்ட் 2020 கொரோனாவை தவிர. திரைப்படங்கள்ல ஒரு பக்கம் தைரியமா தப்புனா தப்பு, சரினா சரின்னு பேசின விஜயண்ணா தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை நடிச்சாரு. எல்லா படங்களுமே வியாபார ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி அடைஞ்சிச்சு. ஆனாலும் உள்ளுக்குள்ள இந்த நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஏதோ செய்யணும்ன்ற எண்ணம் அவருக்கு ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கும் போல. இதோட வெளிப்பாடாதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே எதிர்பாராத வகையில திடீர்னு என்ட்ரி கொடுத்த நம்ம விஜயண்ணா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போறதா சொன்னாரு. இந்த கட்சியினுடைய அறிமுக கூட்டத்துல விஜய் பேசின வசனங்களும் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு விஜய் பேசின வாட் ப்ரோ, ராம் ப்ரோ அப்படிங்கிற வசனங்களும் தமிழக இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கு. நம்மளோட இந்திய தேச தலைவர்களான அம்பேத்கர், பெரியார், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார்னு பல பேரையும் முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு எண்ணத்தோடையும் துணிச்சலோடையும் அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஜயண்ணா இனி என்ன மாதிரியான சவால்களை சந்திக்க போறாரு, அவர் ஆசைப்படி தமிழக அரியணையை அலங்கரிப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை போல நானும் 2026 எலெக்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் தன்னுடைய கரியர்ல பல கோடிகளையும் உதறிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையாவது செய்யணுங்கிற எண்ணத்தோட அரசியல் களத்துக்கு வராரு. இவரை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜயண்ணா ஜெயிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னும் நிறைய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.